மேச ராசிக்காரர்களுடைய கெரியர், அதாவது அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய கெரியர் எந்த மாதிரி இருக்குங்க? பொதுவா மேம் இவங்கலாம் வந்துட்டு அந்த மெடிக்கல் ரிலேட்டட் ஓரியன்டடா ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாரி ஆஃப்டர் மேரேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே சரி, இவங்களுக்குமே வந்து ஒரு ஆன்லைன் பிசினஸ் அதெல்லாம் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ரொம்ப வந்து கேரிங்கா, பேம்பரிங்கா பார்த்துக்கூடியது. பொதுவாவே மெடிக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னாலே கேரிங், பேம்பரிங் இருக்கும். ஒரு வேகமா செய்ற ஆளு கொஞ்சம் விவேகமா யோசிச்சு செய்வாங்க. அவசரம் காட்ட மாட்டாங்க. நிதானமா செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பொருந்தி போறதா இருக்கும். மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, டீச்சிங் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும். என்ன, எதுக்கு, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறது. தைரியம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த தைரியம் வந்து எடுத்தோனே அடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க இவங்க முதல்ல. ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு, "என்ன நடந்துச்சு? இங்க வா. இங்க வான்னு" கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்டு, அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ இவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபீல்டுமே சூப்பரா இருக்கும். இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அதே மாரி வந்துட்டு மெடிக்கல் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது. அ ஒரு கேரிங்கா பார்த்துக்கக்கூடியது. சைக்காலஜிக்கலா நம்மளோட மென்டலா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கோம் அப்படின்னா கூட, இவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசினா இவங்களுக்கு கரெக்ட்டான சொல்யூஷன் குடுப்பாங்க அப்படின்றப்போ, அந்த சைக்காலஜிக்கலா இவங்க வந்து கிளியர் பண்ணக்கூடிய நிலைகள். எங்கெல்லாம் வந்து ஒரு விளக்கம் தேவைப்படுறதோ, ஒரு முடிவு தேவைப்படுறதோ, இவங்கள மாரியான ஆட்கள் மூலமா அதுக்கு அந்த நேரத்தில கிடைக்கும்.